வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் ஒரு மேரேஜ் போயிருந்தேன். என்னுடைய நண்பரோட பையனுக்கு மேரேஜ். அவர் எனக்கு ஒரு 5 வருஷமாக பழக்கம். ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டதே இல்லை. இந்த சினிமாவில் வரும் இல்லையா, பார்க்காமலேயே லவ் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நட்பு, பார்க்காமலேயே ஒரு நட்பு. அவரோட பையன் மேரேஜின்னு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்தார். அப்போ தான் முதல்ல அவரை பார்க்குறேன். ஆனால் ரொம்ப நாள் பழகின மாதிரியான ஒரு ஃபீல். 2 பேரும் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியான பேச்சுக்கள் ரொம்ப மகிழ்வாக இருந்தது. அவருடைய பையன் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது அவர் நடந்து கொண்ட விதம் என்கிட்ட மட்டும் இல்லை, அத்தனை மனிதர்கள்ட்டையும் ரொம்ப அன்போட, ரொம்ப முகத்தில் சிரிப்போட அவர் வரவேற்ற விதமும், அவர் நடந்து கொண்ட விதமும் அப்படியே ஒரு குழந்தை மாதிரியே நடந்துக்கிட்டார். அங்கே அந்த மனித தன்மையை நான் பார்த்தேன். எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், சொத்து சேர்க்குறோம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு சொத்துக்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. அவருக்கு முன்னாடி இருந்தது அவர் மனிதர்கள்ட்ட காட்டின அந்த அன்பு, அந்த மனித தன்மை. இந்த மனித தன்மைன்றது யாரும் புதுசாக சேர்த்துக்க முடியாது, செயற்கையாக சேர்த்துக்க முடியாது. மனித தன்மைன்றது இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுடையும் பிறக்கும் போதே வர்றது தான். ஆனால் வாழும்போது அந்த மற்ற குணங்கள் அந்த மனித தன்மையை மறைச்சு அந்த குணங்கள் முன்னாடி நிற்குது. பண செல்வாக்கு முன்னாடி நிற்குது. அந்த குணங்களையும் அந்த பண செல்வாக்கையும் எடுத்துட்டோன்னா அந்த மனித தன்மை தானாகவே முன்னாடி வரும். அதை அந்த மனிதர்கிட்ட நான் பார்த்தேன். மிக சிறப்பான மனிதர். அவருடைய பையன் மட்டும் இல்லை, அவருடைய மொத்த தலைமுறையும் இன்னும் பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்திட்டு வந்தேன். அந்த மனித தன்மையை நம்மளும் கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.